எம்ஜிஆருக்கு பிறகு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் ஜெயலலிதா. பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் நிறைவு விழாவில் பிரதமர் பேச்சு. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு நரேந்திர மோடி என்ற ஒரே மனிதர்தான் காரணம். அண்ணாமலை புகழாரம். தமிழ் மொழி கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் பிரதமர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. அண்ணாமலையின் கடை போனியாகவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். 10,417 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். பாஜகவில் சேரப்போகும் அந்த 2 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக கூட இருக்கலாம். அமைச்சர் உதயநிதி பரபரப்பு பேச்சு. பாஜகவில் நான் சேரப்போவதாக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆவேசம். பாலாற்றில் ஆந்திர அரசு அணை கட்ட முயல்வது கூட்டாட்சிக்கு எதிரானது. அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. விரைவில் திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்து. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கொடுங்கையூர் குப்பை எரிவுளை திட்டத்தை கைவிடுக பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான வழக்கில் வேலூர் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ரோஹித் சர்மா தோனியைப் போலவே இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கிறார். சுரேஷ் ரெய்னா புகழாரம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.